அறுக்கும் எந்தை இணையடி நீழல் என்னும் அருளவா பெறுதலின்றி அஞ்சினான் அலமந்தற்கு பொருளவா தந்தவாரே போது போய் புலர்ந்த அன்றேயே. திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டு அப்பர் சாமியினுடைய 4ஆம் திருமுறை. இந்த பாட்டில் என்ன சிறப்பு அப்படின்னா, இருள் மருள் அருள் பொருள் என்று 4 நிலையையும் அதை 4 வரியில காட்டுறார். விளக்குதாமா? கேவலம், சகலம், சுத்தம், முக்கி என்று அந்த 4ஐயுமே காட்டுறார். அப்படி ஒரு அரிய பாடல் இது. இங்க முதல்ல அடியேன் மருளுகின்ற மயக்கம் ஆசையும் உடைய மனத்தை உடையவனாய். எதுல மயக்கம்? அவா மருள் அவா. எதுல அவா? விடயங்கள்ல விடய இச்சை மனத்தனாகி மயங்கினேன். அந்த நிலை என்ன நிலை? சகல நிலை. சகல நிலை ஒரு மயக்க நிலை. ஏன் மயக்க நிலை? என்னம்மா? ஆமாம். அந்த கருவிகள் நமக்கு விளக்குற விளக்கு ஏகதேச விளக்கு. அது முழுமையாக இருளை நீக்க முடியாது. விளக்குதாமா? அது இருட்டில் விளக்கா இருக்கிறதுனால அங்கே அந்த மயக்கத்துக்கு காரணம் என்னது? அந்த இருள் சார்பு. இருள் சார்பு இருக்கிறதுனால அப்படி ஒரு மயக்கம். ஏன்னா மாயை மயக்கும்னா மாயை இயல்பாக மயக்காது இல்லையா? அப்போ அது ஆணவ மலை சார்பினால தான் மயக்குது. அதனால அப்போ அது மயக்க, அந்த மயக்கத்துக்கு உள்ளாகுது யார்? ஆன்மா. அதனால் மனத்தனாகி. அப்போ அந்த அவாவுக்கு காரணம் இச்சை வடிவான மனம். இச்சை வடிவான மனம் இல்லையா? ஆமாம். அதனால தான் அந்த மனத்துக்கண் மாசிலநாதல்ங்கிறார். மனத்துக்கண் மாசிலநாதல். விளக்குதாமா? அதனால அந்த மருளவா மனத்தனாகி மயங்கினேன். உலக இச்சையில் கடந்து நம்மையே நாம் அறியலை. எது நல்லது எது கெட்டது ஒன்றுமே தெரியல. ஏன்னா நாம் இந்த பிரகிருதி மாயைக்கு என்ன பேர்? இந்த பிரகிருதி மாயை மான். என்னதுக்கு பேர்? மான். மான் அப்படிங்கிறது பெருமயக்கு. மோகினியை விட கூடுனது பெருமயக்கம். விளக்குதா? அதனால மதி இல்லாதேன்னா மதி இல்லாமல் இருக்க முடியுமா? மதி இல்லாத என்னென்ன? மதி அறிவிலே தெளிவில்லாமை. மதி இல்லாமை என்னென்ன? அறிவிலே தெளிவில்லாமை. அதனால் அந்த அஞ்ஞானத்தை போக்குறது யார் போக்கணும்? பெருமான். அதனால் அந்த மயக்கத்துக்கு காரணம் இருள். முன்னால் கேவலத்தில் இருந்த இருள்
அந்த இருள் அவா அறுக்கும் எந்தை, அந்த அஞ்ஞானத்தை போக்கும் என் பெருமானுடைய இணை அடி. எந்தை இணை அடி. எந்தைனா என் தந்தை. இணை அடி. இணை அடினா என்ன? என்னம்மா? என் தந்தையா? இணை அடினா என் தந்தைங்க? உன்னை கேட்டால் உன்னை சொல்லிட்டு இருக்க. இணை அடினா என்னது? இணை அடி. அதுக்கு இலக்கணம் ரொம்பலாம் இருக்கு. என்னம்மா சொல்லுங்க? ரொம்ப இருந்ததுன்னா ஒன்றை சொல்லுங்க. ரொம்ப இருந்ததுன்னா சொல்றது லேசா இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. அப்போ ஏதாவது ஒன்றை சொல்லுங்கன்னா நிறைய சொல்லியிருக்கோம். நிறைய சொல்லியிருக்கோம்னா ஒன்றையும் சொல்லாம என்னம்மா? இணை அடின்னா என்ன? அதை மாத்திரம் சொல்லுங்க. மற்ற கதையெல்லாம் விடுங்க. சொல்லுமா. இணை மலர் அப்படின்னு நாம் அந்த மங்கள வாழ்த்து சிவஞான போத மங்கள வாழ்த்தில் படித்தோமா இல்லையா? அதில் என்ன சொன்னார் அதுக்கு? ஏம்மா இணை மலருங்கிறதுக்கு என்னம்மா சொன்னார்? மலருங்கிறது அந்த அடியத்தானே மலருங்கிறாரு. அப்போ என்னெல்லாம் சொன்னார்? என்னம்மா? இணையில்லாத மலர், இணைந்து இருக்கும் மலர், சரி, துணை மலர், மலருக்குள் இருக்கும் மலர். சரி, இதெல்லாம் நம்ம சொல்றது. முனிவர் என்ன சொன்னார் அந்த இணை மலருங்கிறதுக்கு? சொல்லுமா. இரு பெயரொட்டு ஆகு பெயர். இல்லையா? இரு பெயரொட்டு ஆகு பெயர். அப்புறம் வேற என்ன சொன்னாரு? அத பண்புத்தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை இல்லையா? உருவகம் என்ன சொன்னாரு? உருவகம் என்று இப்படி அதுக்கு சொல்லியிருப்பார். எனவே அது அன்மொழி தொகை. அன்மொழி தொகைன்னானது அன்மொழி தொகை என்னம்மா? அன்மொழி தொகைனா ஆகு பெயருக்கும் அன்மொழி தொகைக்கு என்ன வித்தியாசம்? ஏன்னா ரெண்டும் ஒன்று சொல்லுவாங்க. அதை சிவஞான முனிவர் அப்படி சேனாவரையர் சொல்கிறத மறுத்து அது வேற இது வேறம்பார். விளங்குதா? ஏன்னா ஆகு பெயருங்கிறது ஒரு தொடர்பு பற்றி வருவது. விளங்குதா? இது தொடர்பு இல்லாமல் வருவது என்று அதுக்கு சொல்லுவார். ஆக இப்படி அவர் அந்த இணையடி இணைந்தே இருக்கக்கூடிய அன்செப்பரபிள், அது என்ன சொல்கிறது? ஆமாம், அதாவது அகலாத மண்ணு போத திருவருள் இமைப்பொழுதும் என்னெஞ்சின் நீங்கள் இணைந்தே இருக்கிற அடி. இணையடி என்ன சொல்கிறாரு? இணைந்தே இருக்கிற அடி. நிழல்
நீழல்ங்கிறது என்னது? நீழல்னா நிழல்னு படிக்காங்க, படிக்கக்கூடாது அப்படி. ஆமாம், நீழல்ங்கிறது என்ன? அது தெரியாமல் அவர் படிக்கலை. ஈசன் எந்த இணையடி நீழலே அப்படின்னு ஏன் சொல்கிறாரு? அது எல்லையில்லாத குளிர்ச்சியை தருவது பற்றி நீழல் என்று. விளக்குதாம்மா? இந்த நிழல் ஏகதேசம் இல்லாமா? டப்பக்குன்னு தாண்டிட்டா பிள்ளாடி வெயில் வந்துடும். இது அப்படி இல்லை, நீழல் அப்படின்னு. அது மாதிரி இன்னைக்கு படிச்ச மலர் சிலம்படியா மலர் சிலம்படியா? என்னம்மா மலர் சிலம்பம்? என்ன பாரு அங்கே பார்த்துக்கிட்டு மலர் சிலம்புன்னு சொல்லணுமா மலர் சிலம்பா? திருன்னு முடிக்காத, எதுனா சொல்லணும் அதை மாத்திரம் சொல்லு. சொல்லக்கூடாது, எச்சி வரக்கூடாது, எச்சி வரக்கூடாது, எச்சி வரக்கூடாது. ஆமாம், அப்படிதான் சொல்லணும். மலர் சிலம்படின்னு சொல்லிடக்கூடாது. எச்சி, அது எச்சி. மலர் அதனால் அது வினைத்தொகை, அதனால எச்சி சொல்லக்கூடாது. விளங்குதா? 3 காலத்துக்கும் மலரும் மலர்ந்த மலர்விக்கும் அப்படின்னு 3 காலத்துக்கு வர்றதுனால அப்படி தான் சொல்லணும். அது சிறப்பை குறைச்சிடக்கூடாது. விளக்குதாம்மா? ஏன் சொல்லியிருக்காங்கன்னு தெரியணுமா இல்லையா? ஆமாம், அப்போ அப்படின்னு சொல்லலாமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆமாம், அதனால் அந்த அதான் 3 காலத்துக்கும்ங்கிறது எதுக்காக சொல்கிறது? முக்காலமும்னா எக்காலமும்னு அர்த்தம். விளங்குதா? அதனால தான் இங்கே நீழல்னு சொல்கிறதுக்கு. நீழல் என்னும் அருளவா பெறுதலின்றி முதல்ல அதில் அபா வரணும். எபா வரணும்? இப்போ ஆன்ம தரிசனம்னா என்ன? ஆன்ம தரிசனம்னா என்னம்மா? என்ன மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லு. பாசம் அது அகல ஞானம் பற்று. பாசத்தில் பற்று போய் ஆன்மார்களை திருவடியில் பற்று வந்தால் அது தரிசனம். ஆன்ம தரிசனம்னா நம்ம இயல்பாக திருவடியில் இச்சை வச்சு இருக்கிறது தான் நமக்கு இயல்பு. பாசத்தில் ஆசை கூட வரக்கூடாது. பாசத்தில் ஆசை கூட வரக்கூடாது, அதெல்லாம் செயற்கை. விளக்குதாம்மா? ஆன்ம தரிசனம்னா தேசுரமருவும் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆசிலா ஆன்ம லாபம்னு சொல்கிறாரா இல்லையா? பாசம் அது அகல ஞானம் பற்றல். ஞானத்தில் பாசத்தில் பற்று போய் பெருமான் திருவடியில் பற்று வருது தரிசனம். விளக்குதா? அப்போது தயன் செயல் அறுதல், தன் செயல் எல்லாம் திருவருள் அப்படின்னு நினைக்கிறது தான் சுத்தி. நான் செஞ்சோம்னா அங்கே அழுக்கு இருக்குது, நான் இருந்தால் அழுக்கு இருக்குங்கம்மா இல்லையா? அதான் சுத்தி. தனக்கு நலன்றாம் அப்படிங்கிறது ஆன்ம சுத்தி காட்டுறது. என்ன? ஆமாம், தசகாரியத்தில் வச்சு அப்படி பார்க்கணும். விளங்குதாம்மா? தனக்கு நிழலென்றாம் ஒளி கவரும் தம்பம் என கவரன் இல்லாத இருள் அப்படின்னு படித்தோமா இல்லையா? அது ஆன்ம சுத்தி. விளங்குதா? ஆமாம். அதனால் இங்கே அந்த அபா பெறுதலின்றி அஞ்சினான் அலமந்தேருக்கு அதை அபா வரலைன்னா அருளை பெறாமல் இல்லையா? அருளை பெறாமல்
எதுக்கு அஞ்சணும்? இருளுக்கு அஞ்சணும். அருளுக்கு அஞ்சது அருளை பெறாமல் பயந்து அஞ்சி, அதுக்கு அஞ்சி. ஏன் அதை வேற நினைத்து அஞ்சி? தித்திக்கும் பால்தானும் கைக்கும்னு. அதனால அலமறுதல். அலமறுதல்னா என்னது? நிலையில்லாமல் போக்குவரவு செய்கிறது. அவனுக்கு பொருளவா தந்தவாறே. பெருமான் அந்த ஆசையெல்லாம் போக்கி பெருமான் திருவடியில் பொருள்ங்கிறது சிவம், அதில் இச்சையை தந்தாருக்கிறார். அப்போது நான் மருளும் அவாவும் உடைய மனத்தினாகி அந்த மருளால் விளைவதும் அந்த அவாவை விளைவிப்பதுமான அந்த மயக்கத்தில் இருந்தேன். மருளும் மயக்கமும் அவாவும் ஒன்றுக்கு ஒன்று ஏதுவும் பயனுமா? மயக்கத்து இல்லையா? மருள்னால அறிவில் தெளிவில்லாமனால மயக்கம் இல்லையா? அந்த மயங்கிறதுனால அது மேலே பற்று, உலகத்து மேலே பற்று என்று ஒன்றுக்கொன்று ஏதுவும் பயனும், காரணமும் காரியமும். ஏதுவும் பயனான காரண காரியமாய் அப்படி நிற்குது. மயக்கத்துக்கு ஏது? மருள். மயக்கம் வர்றதுக்கு காரணம் என்னது? மருள். புரியுதா? என்ன புரியுது? நான் சொன்னதே திருப்பி சொல்லக்கூடாது. மயக்கத்துக்கு காரணம் மருள் அப்படின்னா என்ன புரியுது? மயக்கம்ங்கிறது இந்த உலகப் பொருள் விடயத்தில் மயக்கம் இல்லையாம்மா? அப்போ அந்த விடயத்தில் மயக்கம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த மயக்கத்தை செய்வது எது? அந்நியமானவை உணர்த்துகின்ற ஆணவம். என்ன சொல்லியிருக்குது? அந்நியமானவை உணர்த்தி. எங்கே படிச்சிங்க? என்னம்மா? சிவப்பிரகாசம் 36 விளங்குதா? ஆமாம். சித்தியாரில் என்ன சொல்லியிருக்கிறாரு? போத்திருத்துவத்தை நிகழ்ச்சி அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு? மும்மலம் நெல்லினுக்கு முளையோடு தவிடு உமை போல் மம்மர் செய்து ஆன்மாவின் உண்மை வடிவினை மறைத்து நின்று பொய்மை செய் போகம். போகத்தை தருவது எது? கண்மம். பந்தத்தை தருவது மாயை. போத்திருத்தை தருவது ஆணவம். படிச்சிருக்கோமா இல்லையா? ஆமாம். அப்போது அந்த போத்திருத்துவம்னா என்ன? போகும் நுகர்வானாம் தன்மை, போகத்தில் இச்சை. அப்போ அதை தருவதுக்கு காரணம் என்னது? ஆணவம். ஆணவத்து அது மறைக்கெல்லாம் செய்யும்னு சொல்லக்கூடாது. இது அதோனியாமிகா சக்தி. இது என்னது? அது ஆவாகர சக்தி. அது கேவலத்தில். சகலத்தில் என்ன செய்யும்? மயக்கும். ஆணவத்தினுடைய பொது இயல்பு என்னது? மயக்குதல். அதான் மருள். அதுதான் மருள். அப்போ இந்த மருள் அது யார் செய்தா? அவன் தான் செய்தான். அதான் மயங்கிட்டீங்களோ? ஆமாம். சரி, தெரிஞ்சிடணும். நாம் அது அந்த பசங்கமாக சாஞ்சி நிற்கிறது. பெருமான் திருவடியிலெல்லாம் சாஞ்சி இருக்கணும் இல்லையா? அதனால் அந்த அவா மயக்கத்துக்கு எது மருள், அவாவுக்கு எது மயக்கம். மருளா மயக்கம் வந்தது, உலகத்தில் இச்சை வந்தது. அந்த இச்சை வந்ததுனால மயக்கம். மயக்கத்தினால அவா உலக விடயங்கள் மேலே அவா வருது. இந்த மயக்கத்தினால எது உறவு, எது பகை, எது இன்பம், எது துன்பம்னு தெரியாததுனால நமக்கு துன்பம் தர்ற விடயத்து மேலே ஏமா உலகத்தை அப்படி லேசாக எட்டி பார்த்துட்டீங்கன்னு வைங்க. உலகத்தை எட்டி பார்த்துட்டீங்கன்னா அங்கே தள்ளி விட்ருவான் பிறப்பு இல்லையாம்மா? அப்போது உலகத்து மேலே இச்சை வந்துட்டா உடனே என்ன தான் வரும்? பிறப்பு தான்.
நல்லா அனுபவிச்சுட்டு வா போ அப்படின்னு அனுப்பிடுவார். அதைத்தானே ஏக்கமாக பார்க்க போ என்னம்மா ஆமான்றுவார். அப்போது அந்த பக்கம் திரும்பி கூட இல்லையாம்மா. ஆமாம், அந்த தீப்பா 86 என்னது தீப்பா 86 என்னதும்மா? அது மீண்டு பாராது, பாராதி மீண்டு பாராது ஓதும் பற்று. விளங்குதா? எப்படி ஆராதிக்கணும்? பாராதி மீண்டு பாராதி பாராது ஆராதி. பூசை எப்படி பண்ணணும்? பெருமான் திருவடியில் மட்டும் பற்றிருக்கணும். உலகத்து மேலே பற்று வச்சுக்கிட்டு மீண்டு பாராது, பாராதி பாராது தனு கரண புவன போகங்களில் பற்று வச்சுக்கிட்டு மணி அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. விளங்குதாம்மா? பிடிச்சி தள்ளி விட்ருவாங்க போ அப்படின்னு. மனம் தள்ள அப்படி தானே சொல்கிறாரு. தள்ளத்தான் மனம் தள்ள விழும் கருவி. தள்ளி விட்டா விழ வேண்டி தானே. தள்ளி விட்டா அது பெருமான் தள்ளினா எப்படி இருக்கும்? நம்மால் தள்ளினாலே நிற்க முடியாது. பெருமான் தள்ளினாருன்னா எங்கே போய் விடுவோம்? அதனால் அந்த பக்கம் திரும்பவே கூடாதுங்கிறார். உலகத்து பக்கம் தலை வச்சு படுக்காதுங்கிறார். அதனால் அந்த அவாவுக்கு விடயத்தில் பற்று வர்றதுக்கு காரணம் மயக்கம். அதுதான் இன்பம்னு அறிவு மயங்கிடுது. துன்பத்தை இன்பமாக நினைக்கிற அந்த விபரீத அறிவு. அப்போது அந்த மருளின் பயம் மயக்கம் இல்லையா? அதன் பயன் அவா. அவா மயக்கம் மருள் மூன்று யாற்ற இருக்குது? மதியிலார்பால். மதியிலார்பால் அது அவங்க சொத்து. அதனால் இதெல்லாம் அவங்ககிட்ட நீங்காது இருக்குது இந்த 3 குணமும். மதியுடையார் பால் என்ன இருக்குது? எல்லாம் இருக்கக்கூடாது, மருள் இருக்கக்கூடாது இல்லையா? ஆமாம், தெருள் இருக்கக்கூடாது, இருள் இருக்கக்கூடாது இல்லையா? ஆமாம். அப்போ தெருள் அருள், தெருள் அருள் இருக்கலாம், மருள் இருள் இருக்கக்கூடாது. அதனால் அந்த அருள் அறிவு உணர்வு என்பதெல்லாம் ஒன்று தான். அருள்னாலும் அறிவுனாலும் உணர்வுனாலும் ஒரே பொருளை குறிக்கிறது தான். என்னம்மா? அருள் அருள்னாலும் அறிவுனாலும் உணர்வு அப்படின்னாலும் ஒன்று தான். அது சிவப்பிரகாசத்தில் 70வது பாட்டு சொல்கிறாரா இல்லையா? சிவப்பிரகாசம் 70 என்னதுமா? மாயை மாமாயை மாயாவரும் விரிவினையின் வாய்மை ஆய ஆறுயிரில் மேவும் மருள் எனில் இருளாய் நிற்கும் சொல்கிறாரா இல்லையா? மாயை மாமாயை மாயாவரும் விரிவினையின் வாய்மை ஆய ஆறுயிரில் மேவும் ஆமாம் அருள் எனில் ஒளியாய் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? ஆமாம் சொல்கிறாரு. அதுதான் அங்கே 70. ஆன்மா எப்படி நிற்குதோ அப்படி நிற்கும். எது எது நிற்கும்? எதுமா அப்படி நிற்கும்? மாயை, அதாவது மாயையும் கண்மமும், மாயையும் கண்மமும் எப்படி நிற்குமா? ஆன்மா நின்றவாறு நிற்கும். ஆன்மா இருளை பற்றி நின்றால் துன்ப காரணமாக இருக்கும், அருளை பற்றி நின்றால் இன்ப காரணமாக இருக்கும். விளங்குதா? மாயை கண்மங்கள்லாம் கருவி, கருவிக்குன்னு தனியாக ஒரு கிடையாது. அதனால் ஆன்மா எப்படி நிற்குதோ அப்படி தான் கருவி இருக்கும் அப்படிங்கிறத அங்கே சொல்லார் இல்லையா? ஆமாம். அது மாதிரி
அந்த சுத்தமாம் சக்தி ஞான சுடராகும் இல்லையா? அருள் அறிவுங்கிறது அதானே? ஆமாம். சிவம் ஒழிந்து அந்த சக்தி தான் என்றான். சிவம் இல்லாமல் சக்தி மட்டும் தனியாக இருக்காது. அது என்ன செய்யும்? அந்த சக்தி என்ன செய்யும்? முன்னைன்னா என்ன? காலமுன் காலத்தாலனா கட்டு நிலையில் முன்னம் இருந்த தகவிலா மலங்கள், நம்மகிட்ட மும்மலங்களோடு இருக்கிற மாதிரியா, அதை வாட்டி, எதுக்கு தகவிலா? இன்பத்தை தருவதற்கு தகுதியில்லாத மலங்களை வாட்டி இல்லையா? வாட்டி அத்தனை அருளும் எதுபோல எங்கும் அடைந்திடும் இருள் அகற்றி வைத்திடும் இரவி காட்டும் வளர்வொளி போல் மகிழ்ந்து சொல்றார். விளங்குதா? அப்போ நமக்கு இந்த இறைவன் திருவருள் என்ன செய்யுது? இறைவனை காண ஒட்டாது தடை செய்து கொண்டிருந்த அந்த மலத்தை, இன்பம் தருவதற்கு தகுதியில்லாத அந்த மலத்தை வாட்டி இன்பப் பொருளான சிவத்தை அருளும் இல்லையா? அப்படின்னு படிச்சிருக்கோமா இல்லையா? ஆமாம். அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. என்னம்மா சொல்கிற? ஒன்றும் சொல்லலையா? ஆமாம். அதனால் மருள் இருள் மயக்கம் என்பன இதெல்லாம் வெவ்வேறு பொருளாக இருந்தாலும் ஒரே பொருளால் ஆகிறது தான். இதெல்லாம் எதனால் ஆகுது? ஆணவத்தால் ஆகிறது தான் இல்லையா? அதனால் ஒரு பொருளின் குணங்கள் தான். அதனால் மருளவா மனம், அருளவா உயிர். மனத்துக்கு மருள் இயல்பு. மனம் என் உள்ளம் மருகுமே சொல்கிறோமா இல்லையா? மனம் அது சடம். இந்த கருவிகள்லாம் எப்போ இருக்கும் நம்மகிட்ட? அறிவு விளங்காமல் இருக்கும்போது, அதனால் அது மனம் மயக்கத்தான் செய்யும். அதுக்கு அது இயல்பு. சாந்ததன் வண்ணமாதற்கண் உயிருக்கு எய்தும் அந்த பேராய் இயற்கை, ஆறாய் இயற்கை அவா, அதை நீத்தா பேராய் இயற்கை. பேராத இயற்கை எதனால் வருது? ஆறாமைக்கு காரணம் என்னம்மா? ஆறாமைக்கு காரணம் அவா. உலகத்தை நாம் எவ்வளவு நுகர்ந்தாலும் எப்படி இருக்குங்க? ஏமா உலகத்தை எவ்வளோ நுகர்ந்தாலும் என்ன வேணும்னு தூரா பெருங்குழிங்கிறாரியா? தூரா பெருங்குழி. அப்போ ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள், துன்பம் குறைவில்லாத வரும் இல்லையா? அதனால் ஆறாமைங்கிறது உலகத்துக்கு இயற்கை. உலகத்தை நீங்கள் எவ்வளவு நுகர்ந்தாலும் என்ன வராது? போதும்னு வராது. இறைவன் இருக்கிற போது வந்துடுமா? போதும் அப்படின்பட. இப்போ அதுக்கும் அதை தான் ஆறாமை தானே இருக்கு. பிறகு பேராமங்கயோ யோ அதுக்கும் ஆமா இதுக்கு ஆமாவா? ஏமா ஆறாமை உலகத்துக்கு இருக்கங்க, சிவத்துக்கு ஆறாமை இருக்கா இல்லையா? என்னம்மா?
துன்ப கலப்பில்லாத இன்பம் ஐயா. ஆறாமை பேராமைங்கிறதுக்கு அது அந்த தித்திக்கும் அப்படின்னு திகட்டாதன்னு சொல்கிறோம், திகட்டாதுன்னு சொல்கிறோம். ஆனால் பேராமைங்கிறது இந்த கட்டு நிலையில் இருந்த மாதிரி இன்பம் துன்பம் இல்லையா, இறப்பு பிறப்பு இப்படின்னு மாறுபாடு இல்லை. ஒரே இன்ப மாத்திரை, ஒரே இன்பத்தில் கூட்டிகிட்டே போகுமே தவிர, இன்பத்தில் கூட்டிகிட்டே போகும் தவிர இன்பத்தில் இருந்து அதுக்கு மறுதலையான ஒன்று வராதுங்கிறது தான். அதான் பேராமை, துன்பத்தின் பேராமை. அதுக்கு மறுதலையான துன்பத்தில் பேராமை. விளக்குதா? அதனால் இங்கே சொல்கிறாரு, அந்த எந்த இணையடி நீழல் என்ன செய்யும், அதான் அருள். அது என்ன செய்யுது, அந்த இருளவா அறுக்கும். பாசத்தில் பற்றை அறுப்பான், அதனால் அதை அறுக்கும். அடி பற்றை அறுப்பதோர், பற்றை அறுப்பதோர் பற்று. அது பற்றை அறுக்கின்ற பற்று இல்லையா, அறுக்கும் அடி. அது அறுக்கும் அருள். அந்த அருளை அவாவுதல், அருளில் பற்று வருதல், அதுதான் அது அருளவா. வீடு பெற்ற இச்சை தரிசனம், அந்த அவாவை பெறுதல். அந்த அவாவை பெறுதல் தான் அவா பெறுதல். பெறுதல் இன்றி அதில் அவா வராம, அருளவா பெறுதல் இன்றி எது வேணுமோ அது வரல, பெறாது. அஞ்சு, எதுக்கு அஞ்சு? அஞ்சுவது அஞ்சாமை பேதமை இல்லையா. அப்போ அஞ்சுவதுக்கு அஞ்சலும், அருளுக்கு போய் அஞ்சப்படாது. இந்த அஞ்சுதல்ங்கிறது என்னது, பற்றின்மை. அருளை பார்த்து யார் அஞ்சுவா? அது என்னம்மா, என்னடா பெருமான் கருணைமயமா இருக்கிறவர், அவரை பார்த்து அஞ்ச வேண்டியதில்லை. அவர் அபயம் அளிப்பவர், பயத்தை நீக்கிறவர். அவர் பய கொடுக்கிறவர் இல்லை, பயத்தை நீக்கிறவர். அதனால அந்த அவா பெறுதலின்றி அஞ்சி, எதுக்கு அஞ்சுங்கிறாரு? அருளை பெறுவதற்கு அஞ்சுங்கிறார். அப்போ எதில் பற்று இருக்குது? இப்போ அஞ்சுங்கிறது பற்றின்மை. கசக்கு, பாலும் கசக்கு, பித்தம் ஏறி தலைக்கு ஏறி, அதனால் அஞ்சு. அதனால் என்ன வந்தது? அதை பெறாமல் அஞ்சு வினிங்கிறதுனால என்னாச்சு? அலமறுதல், அலமறுதல், போக்குவரவு. அந்த அலமந்தேருக்கு அப்போ அவன் அதை அலமராத ஒரு நிலைத்த தன்மையை கொடுக்கணும். அலமராத நிலைத்த தன்மையை கொடுக்கணும். அதை நிலைத்த தன்மையை கொடுக்கிற பொருள் எது? அங்கே சிவாய். நிலைத்த தன்மையை கொடுக்கிறது எது? பொருள்ங்கிறது என்னது? பொருள் சிவம். ஏன் அதை அப்படி பொருளுங்கிறோம்? ஏன் பொருளுங்கிறோம்? பொருள்னா எது மாறாத இன்பத்தை தருகிறதோ, மாறாத இன்பத்தை எது தருகிறதோ அது பொருள். உலகத்தில் பொருளிலார் அப்படின்னா எது? பொருள்ங்கிறது என்னது? அதான் இன்பம். எது இன்பத்துக்கு காரணமாக இருக்குதோ அது பேர் தான் பொருள். அப்போது அதனால் நாம் என்ன சொல்கிறோம்? பொருளிலாருக்கு
பொருளெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். விளக்குதா? அப்போ பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லைங்கிறோம். ஆனால் இந்த பொருளை நாம் என்ன சொல்கிறோம்? பொய்ப்பொருள். பொய்ப்பொருள் இல்லையா? ஆமாம், அந்த பொருளிலாருக்கு எவ்வுலகமே இல்லை. இந்த பொருளாருக்கு இந்த உலகத்தில் இல்லை. அப்போ என்ன? அப்போ இந்த பொருள் மேலே பற்று வச்சு இந்த பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்க முடியாது. இது என்ன உலகு? இந்த உலகம் என்ன உலகம்? என்னம்மா? இது துன்ப உலகு. இது என்ன உலகு? துன்ப உலகு. அப்போ துன்பம் உங்களுக்கு வேணும்னா பொருளை பற்று இருக்கணும், இருந்தால் துன்பம். விளங்குதா? இந்த பொருளில் பற்று இல்லாதவனுக்கு இங்கே இல்லைன்னா, அதுதான் தொல்காப்பியம் ரொம்ப நல்லா சொல்லுது. தொல்காப்பியத்தில் வறுமை என்பது என்னது? வறுமை உலகப் பொருள் மேலே இருக்கிற பற்று தான் வறுமை. அவனுக்கு தான் இங்கே இடம் இருக்காரு. இங்கே பற்றே இல்லாமல் இருந்தால் இங்கே அவனுக்கு இடம் இல்லை. அதான் அங்கே. விளங்குதா? இவ்வுலகம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இவ்வுலகத்தில் இடம் இல்லை. அப்போ இதுக்கு மேலே வீட்டு உலகத்துக்கு போயிடுவான்னு அர்த்தம். அப்போ இந்த உலகத்தில் எதுக்கு வேணும்? இந்த உலகம் நம்ம இருக்க வேண்டிய உலகம் எது? இது துச்சில். நாம் இருக்க இடத்துக்கு என்ன பேருமா? புக்கில். அதுக்கு என்ன பேர்? புக்கில். அதுக்கு புக் பண்ணிட்டா பின்னாடி. ஏம்மா பின்னாடின்னா அங்கே பாருங்க. அந்த சுந்தரமூர்த்திக்கு பின்னால அந்த கடலிட்டு அறிவா இருக்கே. உன்னை யாரு கூப்பிட்டாங்க? சுந்தரமூர்த்தி போனாருன்னு பின்னால போனா அவர் உன்னை யாரு கூப்பிட்டா சொல்றாரா இல்லையா? ஆமாம், பெருமானில் பற்று வைக்கணும், வேற யாரும் பற்று இல்லைம்மா. உலகத்தில் யாரு மேலே பற்று வைக்காதீங்க. திருவடி மட்டும்தான், அது ஒன்று தான் தனித்துணை. மற்ற எல்லாமே வினை துணைகள் தான். அதான் ஒன்றலா ஒன்று. அது என்ன சொல்றாரு? ஒன்றலா ஒன்று. அதுக்கு ஒப்பே கிடையாது. நாம் ஒன்ற வேண்டிய ஒன்று. அந்த ஒன்றலா ஒன்று தான் நாம் ஒன்ற வேண்டிய ஒன்று. நமக்கு நாமெல்லாம் கொடிங்கிறார். நாமெல்லாம் கொடி. அது கொம்பு. கொம்பரெல்லா கொடி போல அலமந்தன கோமடமே சொல்றாரா இல்லையா? அப்போ ஏன்னா அந்த ஆன்மா சார்ந்து வண்ணமாக நிற்கக்கூடியது. எதையாவது ஒன்றை பற்றித்தான் நிற்குமே தவிர பற்றாமல் நிற்காது. அப்போ அது பற்றக்கூடாது. எப்படி இருக்கணும்? திடமானதாக இருக்கணும். பற்றது எப்படி இருக்கணும்? திடமானதாக இருக்கணும். அதனால் பெருமானை தானுவே என்ன சொல்கிறோம்? தானுவே. தானுன்னா தூணும். அந்த கொடி மரம், கொடி மரம். நாம கொடி, அவன் மரம், கொம்பு. விளங்குதாமா? அதுதான் அங்கே காரணலிங்கம். அது என்ன சொல்கிறோம்? காரணலிங்கம். நாம் படர்வதற்கு காரணமாக படர்ந்து மேல் எழுவது முக்தி கொடி. நாம் என்ன கொடி? முக்தி கொடி. இங்கே மாதிரி அவா உலகத்தில் வந்தால் அது மோகக்கொடி. முக்தி கொடியில் மோகக்கொடி வரலாமா? ஆமாம், அது வரக்கூடாது. அந்த மோகக்கொடி படர்ந்தால் என்ன படுக்கும்?
அத்தி. அத்தி முத்தி வராமல் என்ன வரும்? அத்தி வந்துடும். அத்தினா என்ன? துன்பம். அதை நரக படம் படுத்து மும்மணி கோவையில் சொல்கிறாரா இல்லையா? எந்த மும்மணி கோவையில்? அதில் பட்னத்தார் சொல்கிறார். அதனால் நாம் அந்த சிவக்கனி, என்ன கனி? சிவக்கனி, முத்திக்கனி, அதுதான். அது பழுக்கணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? அந்த கொம்பை உறுதியாக பற்றி மேலே இடணும். எங்கே போகணும்? மேலே மேரு. மேருவுக்கு ஏறுகார். மேருவுக்கு ஏறு. அதனால் இங்கே அது பேராத இயற்கை. அது என்னது? பேராத இயற்கை, மாறாத நிலை. ஏன்னா அவன் சத்து, அவன் சத்து. அது அந்த காரைக்கால் அம்மையார் சொல்கிறாரா இல்லையா? சொல்கிறார்லாமா? காரைக்கால் அம்மையார் அற்புத திரு அந்தாதின்னு ஒன்று இருக்கா இல்லையா? இருக்குது. அதில் சொல்கிறாங்க, சாமி உங்கள் தலையில் ஒரு நிலவு இருக்குதே, அதுக்கு என்ன சாப்பாடு கீப்பாடு போட மாட்டேடா? அப்படி மெலிஞ்சு சவலையாக இருக்குது. அது கவலையாக இருக்கா சவலையாக இருக்கா? அவர் சவலை போல் இருக்குதே அப்படின்னு கேட்குறாரு. கேட்டால் அவங்களே சொல்கிறாங்க, பக்கத்தில் இருக்க பாம்பை பார்த்து அதுக்கு சாப்பிட்டாலும் உடம்பு தேர மாட்டுக்கா, விளங்குதா? அப்படின்னு கேட்டவங்க அப்புறம் சொல்கிறாங்க, ஏன் அப்படின்னா சத்தான உண்மை சேர்ந்ததால், அதுவும் சத்தாத மாறாத தன்மை பெற்றதோ, என்றும் இளமையோடையே இருக்குதோ அப்படின்னு. அவனை சார்ந்தா சத்தானமா, அதான் பேரா இயற்கை. அதுக்கு பேர் தான் என்ன பேர்? பேராத இயற்கை. அதை அந்த இதில் சொல்லுவார். அருள் நந்தி தெரியுமா இல்லையா? தெரியுமில்லாமா? ஆமாம். அந்த அருள் நந்தி காப்புச்செயல், சுபக்கம் பரபக்கம் ரெண்டுக்கும் ஒரே காப்புச்செயல் தான். என்ன காப்புச்செயல் செய்கிறாரு? என்னம்மா? ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டும் பெருநிதழி தாழ் சடையன் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டும் அன்போடு வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வார் சிந்தை திருகு ஓட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன தேவை என்ன செய்யும் சொல்கிறாரா இல்லையா? அப்போது அந்த பிறை ஏன் வளைஞ்சிருக்குதுங்கிறாரு பெருமான். திருச்சடையில் இருக்கிற பிறை ஏன் வளைஞ்சிருக்கான்? ஏமா வளைஞ்சிருக்கே? சொல்லு சக்தி. அவர் பிறை சூடியிருக்காரா இல்லையா? அது ஏன் வளைஞ்சிருக்குது? காளீஸ்வரி சொல்லுங்க. என்னம்மா? அது அதில் அவர் சொல்கிறார்ல, அது அம்பிரை. என்ன சொல்கிறாரு? அம்பிரை. அம்பிரைனா அழகி. அதை வளைச்சி அழகா வளைச்சி தலையில் வச்சா அழகாக இருக்கிற மாதிரி வளைச்சி பெருமான் வச்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி வளைச்சி வச்சிருக்கிறது தன்னால் தரப்பட்ட அழகிய வளைவு உடைய பிறையே அப்படிங்கிறார். விளங்குதாமா? அது எதை குறிக்குது? இறைவனிடத்தில் பணிவு. இறைவனிடத்தில் அந்த வளைவுங்கிறது எதை குறிக்குது? இறைவனிடத்தில் பணிவு. அது அந்த பெரிய புராணத்தில் சொல்லுவார்.
அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் அந்த தில்லைக்கு வரும்போது வர வயல்வெளிகள் அது விளைஞ்சதெல்லாம் அப்படி அடியார் ஒருவர் கண்டு இவர் அவர் திருவடியில் விழ அவர் ஒரு திருவடியில் விழுத மாதிரி நல்ல முதிர்ந்த அடியார்கள் போல இருக்குது அந்த நெற்பயிருங்கிறார். அப்போ எல்லாம் விளையாதவன் தான் அப்படி நிற்பாங்கார். விளைய பணியுமாம் என்றும் பெருமை, பெருமை என்றும் பணியும் இல்லையாம்மா? அதை குருஞான சம்பந்தர் எப்படி சொல்றாரு? விரிசடையாருக்கு ஆளாய் நற்கருணை வெள்ளத்து விரிசடையாருக்கு ஆளாய் உள்ளம் அடங்க அல்லவோ படிக்கிறோங்க. என்னம்மா? அடங்க, உள்ளம் அடங்க. அதான் தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ்வெறல் அரிது. அந்த தாழ்வெனும் தன்மை பெருமான் தந்தா உண்டு. எல்லாமே ஒன்று கூட நம்ம இதுன்னே சொல்ல முடியாது. ஒரு இது கூட இது நம்மால் ஒரு துரும்ப கூட நம்மால் என்ன செய்ய முடியாது. கேன உபனிஷத்தை படிச்சிருக்கீங்களா? அதில் சொல்கிறாரு ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது நம்மால். எல்லாம் பெருமான். அப்போ அந்த நான் அப்படின்னு சொல்கிறதுக்கே அங்கே நாணனுங்கிறார். நான் சொல்கிறதுக்கு நாணனும். நாணதமா இல்லையே. எவ்வளவு நான் சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்கிறோம். அந்த நான் என்பது நம்ம அறிவில் எவ்வளவு அழுக்கு இருக்குங்கிறத காக்கிட்டு அடையாளம் ங்கிறார். எவ்வளவு நான் சொல்கிறானோ அவ்வளவு அழுக்கு ரொம்ப இருக்குன்னு அர்த்தங்க. நான் உடையது இருகால் குரம்பை. இது என்னைக்கு விழுமோ சொல்ல முடியாது. பிணி வேய்ந்திருந்த பிணி வேந்து இருந்த இருகால் குரம்பை இது நான் உடையது. இது பிரிந்தால் தருவாய் உன் திருவடி கீழ் ஒரு தலை மறைவே. விளங்குதாமா? எது பிரிந்தால்? ஆமாம், அந்த கூரை பிரிஞ்சு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதனால இந்த நாம் அந்த பொருள் அவா அது சேக்கிழார் பெருமான் சொல்வார். மறிவிலா மரபில் வந்து நல்ல மறிவிலா மரபு பிறக்கும் பொழுதே சிவசத்தத்தை கேட்குற மாதிரி ஒரு வீட்டில் வந்து பிறக்கணும். அந்த பாக்கியம் பண்ணணும். பிறக்கும் பொழுதே சிவசப்தத்தை கேட்குற மாதிரி ஒரு பிறவி கிடைக்கணும். விளங்குதாம்மா? அதான் மறிவிலா மரபில் அதில் வந்து பிறக்கணும். மாறிலா ஒழுக்கம் வேணும். என்ன ஒழுக்கம்? மாறிலா ஒழுக்கம் பூணணும். அது நகை. அது என்னது? நகை. அதனால் மறிவிலா மரபில் வந்து மாறிலா ஒழுக்கம் பூண்டார். விளங்குதாமா? அதனால் அப்படி இருந்து அறுதொழில் ஆட்சியாலே இருங்கலி நீங்கி உள்ளார். அறுதொழில் அது அந்தாணருக்குள்ள தொழில். அந்தாணர்னா யார்? எல்லாரும் தான். அறவொருக்கெல்லாம் உடையது தான் அறுதொழில். அறுதொழில் ஆட்சியாலே அந்த அறுதொழில் செய்ய செய்ய அருங்கலி விலகி நிற்குங்கிற. அருங்கலி விளங்குதா? கலினானது துன்பம். ஆணவ மலத்துக்கு ஒரு பேர் அது கலி. நீங்கள் செய்ய செய்ய அது தூர போய்கிட்டே இருக்கு. அது சித்தியாரில் சொல்கிறாரா இல்லையா?
சித்தியாரில் எப்படிமா சொல்கிறாரு? சொல்லுங்க, சித்தியாரில் என்ன சொல்கிறாருன்னு சொல்லுங்க. ஐயா, ஐயா, மயில் ஐயா, சொல்லுங்கள், சித்தியாரில் என்ன சொல்லியிருக்கிறாரு? அது இந்த உற்றாரும் பெற்றாரும் ஓவாது உரழியப்பட்டாருன்னு சொன்னதை தான் அங்கே சொல்கிறாரு. அங்கே அவங்க அதாவது சிவஞானத்தை தொட்டவர், சிவம் பிரகாசித்தவர், சீவன் முத்தர், இந்த 3 பேர்கிட்ட ஆணவ மலம் எப்படி நிற்குங்கிறாரு? என்னம்மா? ஏப்பா, அடத்தால் தடுப்புண்ட விடம் போல யார்கிட்ட? சொல்லுங்க தாயே, இவ்வளோ சொல்லிட்டே அதை சொல்லிடுங்க. பா, என்னம்மா நல்லா சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே காலம் வருதில்ல. உரிய மலம் ஔடதத்தால் தடுப்புண்ட விடம், அது எதிர் நிரல் நிறையா சீவன் முத்தர் மாட்டு நிற்கும். சீவன் முத்தர் மாட்டு எப்படி இருக்குது? ஔடதத்தால் தடுப்புண்ட விடம் போலவும் இல்லையா? அப்போ சிவம் பிரகாசித்தார் மாட்டு ஒள் எரியின் முன் இருள், நல்லா தெமுதமுன்னு எரிகிற அந்த தீ முன்னால் இருள் எப்படி நிற்கிது? அகன்று. எங்கே நிற்கிது? அகன்று நிற்கிது இருள். அதுதான் இங்கே அறுதொழில் ஆட்சியாலே அருங்கலி நீங்கி தூர போதும். வழங்குதா? நீங்க நின்றார்ங்கிறார். பெறுவது நீற்றின் செல்வம். நாம் பெற வேண்டிய செல்வம் எது? பெற வேண்டிய செல்வம் எதுமா? செல்வம் நாம் பெற வேண்டியது எது? ஆமாம், நமக்கு செல்வம் ஞானம்தான் செல்வம். அந்த ஞானத்தை குறிக்கிறது தான் நீர். பராவணமாவது நீர். என்ன சொன்னார் ஞான சம்பந்தர்? பராவணமாவது நீர். பராவணம்னா என்ன? பறையின் வண்ணம் இல்லையா? அவன் பறை யார்? பரனுடைய சக்தி பறை, அருள், ஞானம் எல்லாம் ஒன்று தான். அப்போ விபூதி எதை குறிக்குது? சிவ ஞானத்தை குறிக்குது. சிவ ஞானத்தை குறிக்குது. விளங்குதா? நாமெல்லாம் விபூதியை நெற்றியில் பறக்க பூசுகிறோம்னா என்ன அர்த்தம்? ஆமாம், அகத்தின் அழகை முகத்தில் காட்டுறது. அகத்தில் உள்ளதை புறத்தில் காட்டுறது சிவஞானம். அதை காட்டக்கூடிய அடையாளம் தான் விபூதி இல்லையா? இந்த விபூதி எப்படியெல்லாம் இருக்கு? குருபஸ்மா, லகுபஸ்மா. குருபஸ்மா, லகுபஸ்மா. குருபஸ்மா அப்படின்னா என்ன? குரு தான் நமக்கு சிவம். அவர் தான் நம்முடைய மலங்களையெல்லாம் நீர் செய்பவர், ஞானம் கொடுக்க. ஞான குரு தான் குரு. அது 12ஆம் நூற்பாவில் வருதா இல்லையா? ஞான குருவே குரு. ஈசன் இவன் என்று இறங்கி ஏத்தே. 12ஆம் நூற்பா தானே? ஆமாம், 12ஆம் நூற்பா கடைசி அதிகரணம். விளங்குதா? அதனால் இந்த லகுபஸ்மா என்பது அந்த நீர். அவர் நம்மை போல பூசிக்கொள்வது நீர் இல்லை, அவர் உடம்பிலே பூப்பது. அவருடைய உடம்பிலேயே பூப்பது. ஞானிகளுக்கு அப்படித்தான் பூக்கும். நாம தான் செயற்கையாக பூசணும். அவர்களுக்கு அந்த உடம்புலேயே அவங்க யோகா செஞ்சால் உடம்புல அப்படி வரும். விளக்குதாம்மா? அந்த சிவயோகம் பிராசாதம் சொல்கிறோமா இல்லையா? அந்த பிராசாத யோகம் பண்ணுனா உடம்புல ஹீட்டு ஏறும்.
அது வெளியில் உள்ள இது பட்டா அப்படியே சாம்பல் போல பூத்துரும். அதுதான் லகு பஸ்மம். விளங்குதாமா? அந்த பெருமானை தீவண்ணர் அண்ணாமலையானை பாடுதுங்கான மானாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையாம்மா? ஏன் தீவண்ணருக்கும்? அத்தி பண்ணர், அந்தி பண்ணர் அப்படிலாம் சொல்கிறோம். அந்தி பண்ணர் அவர் யார்? அந்தி பண்ணர், தீ பண்ணர் இல்லையா? அப்படின்னா பஞ்சபூதங்களில் அந்த தீய ஒன்று மட்டும்தான் எந்த அசுத்தமும் பற்றாது. மற்ற எல்லாத்துலேயும் பற்றும். காற்றில், ஆகாயத்தில் எல்லாத்துலேயும் பற்றும். அந்த தீயை மட்டும். அதனால் பெருமானை என்ன சொல்கிறோம்? ஆமாம், அந்த முக்தி தருபவர் அவர். முக்தி தருபவர் அவர் தானே, முக்தி முதல் இல்லையாம்மா? அவர் என்ன செய்கிறாரு? முக்தி அணையதோர் மூவிலே வேலை எந்தி இருப்பவர். அவர் கையில் என்ன இருக்குது? முக்தி கொடுக்குற கையிலே ஒரு முக்தி இருக்குதான். முக்தி கொடுக்குற ஒரு கையில் ஒரு முக்தி திரிசூலம். அது 3 தீ போல் இருக்குதான். 3 மலத்தையும் நீக்கக்கூடிய 3 தீ. தீ 3 விதமாக இருக்கா இல்லையா? என்னம்மா? பரபரன்னு பார்க்க கார்காபத்தியம் ஆகவினையும் இல்லையா? அதை இந்த வேதாக்கினி அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த அக்கினி 3 விதமாக இருக்கிறதுனால பெருமானே முச்சி வண்ணர். அவர் என்ன பேர்? முச்சி வண்ணர். எனவே அவரை நராமயன். அவருக்கு என்ன பேர்? நராமயன். ஆமயம்னா அழுக்கு, மலம். அவனை பற்ற முடியாதவன். மழுக்கு அவனை பற்ற முடியாது. அது அந்த பசுபதி பாசப்பணுவலில் சொல்லுவார். அதாவது கயிறு பந்தம் உங்களை கட்டும். வாழறியை கட்டுமோ வன்கயிறு? வாழறியை கட்டுமோ வன்கயிறு? கயிறு இந்த பாசம் தடை 3 தலை தானே, கட்டு பந்தம். அதனால் அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? பாசம்ங்கிறோம். கட்டுவதனால் அதை பாசம். பாசம் உங்களை கட்டும், என்னைய கட்டும். ஆனால் பெருமானை கட்டுமா? வாழ் எரி. வாழ்னானது ஓங்கி எரிகிற தீ. தீயை இந்த தீயை கயிறை போட்டு கெட்டு அப்படின்னா கட்ட முடியுமா? அது எரிஞ்சு சாம்பல் ஆயிருமா இல்லையா? அதனால் அப்படி சொல்கிறார். வாழெறியை கெட்டுமோ வன்கயிறுன்னு. வலிய கயிறாக இருந்தாலும் அவனை கட்ட முடியாது. அதனால் அவன் நராமயன். அதனால் இந்த மருள் மயக்கம் இக்னரன்ஸ்ன்னு சொல்கிறோமா இல்லையா? ஆமாம், அதை தாய்மான சாமி சொல்லுவார். தாய்மான சாமி சொல்லுவார், பட்ட பகற்பொழுதை, பட்ட பகற்பொழுதை இருளென்ற மருளன் என்பார். விளங்குதாமா? பட்ட பகல் அப்படின்னா என்ன? பட்ட பகல்னா என்னம்மா? பகல்னா என்னது? பகல் பகுங்கிறது பகுதி, பிரிக்கிறது. எதை? இருளை பிரிக்கிறது. அல்லுனா என்னது? அல்லுனா இருள். இருளை
எது பிரிக்கிறதோ அது பேர் பகு அல் பகல். அல்லை பிரிப்பது பேர் பகல். இருக்கட்டும் இருக்கட்டும் கேளுங்க. அதனால நாம் அந்த காலையை என்ன சொல்கிறோம்? என்னம்மா? வைகரைங்கிறோம். வேற என்ன சொல்கிறோம்? என்னம்மா? என்னம்மா? விடியல்னா என்ன? அல்லிலிருந்து விடுவிப்பது. அது முன்பின்னாக தொக்கது. அதுக்கு என்ன சொல்லணும்? முன்பின்னாக தொக்கது. இப்போ வாசல் வாயில்ங்கிற மாதிரியா? எல்லுக்கு வாய்ங்கிறத மாற்றி சொல்கிறோம். எல் வாய் என்பது வாய் எல்லுன்னு மாறி, அதான் முன்பின்னாக தொக்கது. முத்தம் இருக்கா இல்லையாம்மா? வீட்டு முத்தத்தை என்ன சொல்வீங்க? முன்றில். எல் முன் என்பது முன்றில் என இருக்கும். முன்றில்னா முத்தம். அது எல் முன் என்ப வர்றது தான் மாறி நிற்கும். விளங்குதா? அது மாதிரி தான் இங்கே அல்ங்கிறது. அல்லும் பகலுங்க மாதிரியா? அல்லுங்கிறது இரவு இல்லையா? அதிலிருந்து விடுவிப்பது பேர் விடி அல். அல்லை விடுவிப்பது. அல்லி நின்று விடுவிப்பதுக்குனால அதுக்கு என்ன பேர்? விடியல். அதனால அப்போ இந்த மருள் என்பது விபரீத அறிவு. அப்போ பகல் பொழுதை இருள்னு சொல்றது விபரீதம் தானே? விபரீதம். விபரீதம்னா என்ன? திரிபு. திரிபா சொல்றது. தெரியாமல் இருந்துட்டா கூட பரவாயில்ல. விபரீதம் ரொம்ப டேஞ்சர். விளக்குதாம்மா? தெரியாமல் இருந்தால் சும்மா அது கிடப்பான் இல்லையா? ஆமாம். இப்போ ஒரு குருடன் இருக்கான், சுத்தமாக கண் தெரியலாம், உட்காந்து குத்தி வச்ச இடத்துல இருப்பான். அரைங்குறையமாக தெரியுதவன் இப்போ திடீர்னு விழுந்து கிடக்காமலா? மேடு பள்ளமா? பள்ளம் மேடா தெரிஞ்சு சும்மா கிடக்க மாட்டான். அந்த நிலை தான் சகல நிலை. விளங்குதாம்மா? எல்லாம் ஒன்றும் ஒன்றும் எப்படி தெரியுது? ஆமாம், விபரீதமாக தெரியுது. நல்லதெல்லாம் கெட்டதாக தெரியுது, கெட்டதெல்லாம் ரொம்ப நல்லதாக தெரியுது. இது அந்த ஆணவ மலம் கொடுக்குற பிரசாதம். விளங்குதா? ஆமாம், அதான் அதை அவ்வளவு கொடியதுங்கிறார். அதனால் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்தல் மருள்ங்கிறார். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்தல் மருள். மருள் மயக்கம், விபரீதம். பொருள் எது? ஆமாம், இன்பம் கொடுக்கிறது. எது இன்பம் கொடுக்குதோ அப்போ கடவுள் பொருள் அல்லாததை கடவுள் என்று எண்ணுவது இல்லையா? அதான் கடவுள் பொருள் அல்லாதது எது? அது 1ஆம் நூற்பாவை கடைசி அதிகாரம் என்னது? சக்தி சொல்லுங்க. ஏன் ஒருத்தரும் ஆமாம், சுற்றுணர்வாகிய பிரபஞ்சம் சுற்று உணர்வு இன்றி நின்ற சங்காரத்தின் வழி அல்லது சுதந்திரமின்றி நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? ஆமாம். அப்போது அந்த கடவுள் பொருள் அல்லாத மற்றதெல்லாம் என்னது? உயிர்கள். அவன் அந்த பெருமான் மட்டும்தான். ஆமாம், சுற்றுணர்வு இன்றி நிற்பவன். சுற்றுணர்வு இன்றி நிற்கிற சங்காரம் இல்லையா? நாமெல்லாம்
சுட்டு உணர்வு உடையதெல்லாம் உயிர்கள் என்று அந்த அவனுக்கும் நமக்கும் அறிவில் வேறுபாடு, அதன் மேலே தலைமையில் வேறுபாடு இல்லையா? அப்போ அவன் சுதந்திரம் உடையவன், நாமெல்லாம் பரதந்திரம். அவன் ஆண்டான், நாமெல்லாம் அடிமை. விளங்குதா? அதனால் அவன் ஒருவன் தான் சுட்டிறந்த அறிபவன், அறிந்தாங்கறிவன். என்ன சொல்கிறாரு? அறிந்தாங்கறிவன் அப்படின்னா என்ன? மொத்தமாக அறிகிறது, ஒரு சேர அறிதல். அறிந்தாங்கறிதல்ங்கிறது வேற, ஒரு சேர அறிங்கிறது வேற. என்ன? ஆமாம் அதுக்கும் ஆமாம் இதுக்கும் ஆமாம். அறிந்தவாறே அறிதல், முதல்லையே தெளிவு. அதுதான் அறிந்தவாறு. அறிந்தாங்க அறிதல்னா முதல்ல அறியும் போது நாம் எப்படி அறிகிறோம்? சோபான முறை. படிப்படியா விளங்குதாமா? அப்படி வர்றது அவனுக்கு முதல்ல. ஏன்னா அவன் புதிதாக அறிய வேண்டியதில்லை, எப்பொழுதும் எல்லா பொருளையும் எந்நேரமும் அவனால் அறியப்படல அந்த பொருள் இருக்க முடியாது. விளங்குதா? எல்லா பொருளையும், சடம் சித்து எல்லா பொருளையும் அவன் எல்லா காலத்தும் அறிந்து கொண்டே தான் இருப்பான். விளங்குதா? அப்போ அந்த கடவுள் பொருள் அல்லாததை, அப்போ அதெல்லாம் என்னது? உயிர் பொருள்களை கடவுள் என்று எண்ணி வழிபட்டால் மருள் இல்லையா? சரி, அந்த மருளானால் அதனால நமக்கு என்ன கெட்டு போச்சு? மானா பிறப்பு. அந்த மருளானாம் மானா பிறப்பு, ஒரு காசுக்கு பெறாத பிறப்பு. இறைவனை வழிபட்டவங்களுக்கும் பிறப்பு வரும், அது மாட்சிமை உடைய பிறப்பு. அது என்ன பிறப்பு? தவம் செய் நற்சார்பில் வந்து உதித்தல், அப்படி சொல்றாரு இல்லையா? இது மானா பிறப்பு, ஒரு பயனில்லாத பிறவி. விளங்குதாமா? அதனால யாரை வழிபடணுமோ அதை அறிஞ்சு வழிபடணும். அதனால தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு வள்ளுவ பெருந்தகை முதல்ல கடவுள் யாருன்னு காட்டுறார் இல்லையா? யார் ஆதி, யார் அனாதி? ஆதி யாரு, அனாதி யாருங்கிறார். விளங்குதா? அதனால அப்போ அந்த யார் கடவுள் பொருளோ அவளை அழிந்து வழிபடணும் இல்லையா? அப்படி வழிபடாத இருந்து கடவுள் பொருள் அல்லாததை வழிபட்டா அது அந்த யோகாவை பற்றி சொல்லுவார். யோகாவை பற்றி 6ஆம் நூற்பா 2வது அதிகரணம் 3வது பாட்டு என்னது? எல்லாம் பெரட்டத்தான் செய்தி. பாபித்தால் தான் எண்ணில் தன் அருளால் பாபிப்பது பரம் பாழில் இல்லையா? ஆமாம். அப்போ மற்றதெல்லாம் பாழ் இல்லையா? அப்போ அது பாழ்னா என்ன? விரயம். விளங்குதாமா? ஒரு பிரயோஜனம் இல்லாமல் வீணடிக்கிறது. இந்த பிறவி கிடைக்கிறது ரொம்ப துர்லபம்ங்கிறார்லாமா, அதை வீணாக்குறோம். கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டின்னு. விளங்குதா? அதனால் பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார், மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர் என்பார். பொருள் தீர்ந்த பொச்சாந்து சொல்லார். பொச்சாந்தல்னானது இப்படி பார்க்கிங்களா? இதான் பொச்சாப்பு இல்லையாம்மா? மறதி, அதுக்கு பேர் என்ன பேர்? திருக்குறளில்
அப்போது பொருள் தீர்ந்த அப்படின்னா பயனில்லாத சொற்களை பொச்சாந்து மறந்தும் சொல்ல மாட்டார். மறந்து கூட பயனில்லாத சொற்களை சொல்ல மாட்டாங்க யார்? ஞானிகள். மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர். அப்போ மருள் தீர்ந்த அந்த மயக்கம், அந்த மயக்கமில்லாத மாசரு காட்சிங்கிறது சிவஞான விளக்கம் பெற்றவர்கள். அவர்கள் பயனில்லாத சொற்களை மறந்து சொல்ல, மறதியே வராதவனுக்கு மறதியே வராத, துஞ்சனானோ போயினானோ சொல் அப்படிங்கிறாரா இல்லையா? அதானே. அவனுக்கு எங்கே மறதி வரும்? மறதிங்கிறது ஆணவ சார்புல, ஆணவத்தினால் வர்றதான மறதி, விளங்குதா? அப்புறம் அவனுக்கு அந்த இதே பேச்சுக்கே இடம் இல்லை. அதனால் அந்த ஞானியர்கள் ஒரு சொல்ல சொன்னோம்னா மறந்து கூட என்ன செய்ய மாட்டாங்க. ஆமாம், பொருள் தீர்ந்த பயனில்லாத சொற்களை சொல்ல மாட்டாங்க. அதுவும் அவர் சொல்கிறாரு, அரும்பயனாயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல்லுங்கார். அந்த சொன்னால் கூட பயன் இல்லாத இல்லை, பெரிய பயன் இருக்கணுமா. சின்ன பயன் இருந்தால் அதை கூட சொல்ல மாட்டாங்க. ஒரு சொல் சொன்னோம்னா அதனால் பெரிய பயன் இருக்கும். அப்போ அவர் சொல்லலாம் பிரசாதம்கார், மந்திரம். அவங்க சொல்லலாம் மந்திரம். ஞானிகள் நால்வர் பெருமக்கள் சொல்கிறாங்கன்னா அவங்க வாயிலிருந்து வர்றதெல்லாம் என்னதான்? மந்திரம். அப்படியே பயன் கொடுப்பது இல்லையா? அங்கே பயனில்லாத சொல்லுனுக்கிறதுக்கே அங்கே இடமே இல்லை. என்னம்மா அப்படி சொல்லாதீங்க, குப்பையை போய் அதிகம் ஒன்றாக்காதீங்க. அது கோபுரமுங்க. அவங்களெல்லாம் நினச்சே பார்க்க முடியாதுமா. எப்பேற்பட்ட அருளாளர்களை நாம் பெற்றிருக்கோம். இந்த ஞானம்னா ஞான சம்பந்தரை பாருங்க. ஞானத்துக்கு உருவம் கிடையாது. ஞானம் வந்து உருவப்பொருள் அல்ல, அது கருத்து பொருள். அதை பார்க்கணும்னா ஞான சம்பந்தரை பாருங்க. ஞானத்தின் திரு உரு. அப்போ ஞானம் வடிவாக இருக்க திரு யாரு? சிவம். அவனுடைய உரு இதுங்கிறார். அதான் அது மெய்காணா சிவம், இது மெய்கண்ட சிவம்காங்க. என்ன எப்படி சொல்கிறாங்க பாருங்க, விளக்குதாமா? அதனால் அந்த மருள்ங்கிறது மயக்கம். அப்போ அந்த மயக்கத்தை எப்படி நீங்கிறது? பூசை தான். விபூதி பூசி ஒருவது நீற்றின் செல்வம் எனக்கொடும் உள்ளமிக்கார் பெறுவது. இது உருவது, அது பெறுவது. என்னம்மா அதை ரசிக்க மாட்டேங்கிங்களே. உருங்கிறது பெருமானுக்கு வடிவம். எதுன்னா அருள். அந்த அருள் தான் திருநீர். விளங்குதா? அது பறையின் வண்ணம்னு சொல்கிறார்ல. பெருமானுக்கு உரு அருள் தான். உரு அருள் குணங்களோடும் சித்தியாரில் படித்தேடா இல்லையா? 1ஆம் நூற்பாவில் வருதுல்ல. அப்போ பெருமானுக்கு உருவு எது? அருளே உருவானவர். அந்த அருளை தான் அம்மைங்கிறோம். அதான் உரு. அது எது? அதான் திருநீர். அப்படி சொல்கிறாரு. உருவது நீர், நீற்றின் செல்வம். பெறுவது அந்த, அப்போ அது அருள். அருளால் பெறுவது சிவம், அதாவது செல்வம் இல்லையா? உருவது நீற்றின் செல்வம் எனக்குள் பெறுவது சிவன்பால் அன்பு. என்னது வருமா? அந்த சிவஞானம் வந்தால் சிவன்பால் அன்பு. பெறுவது சிவன்பால் அன்பாம். அதான் பொருள். என்று அதில் பெருகி வாழ்வார். எப்படி வாழ்வாங்க? பெருகி வாழ்வார். சிவன்பால் அன்பாம் பேரு என பேரு பெரும்பேரா
பெருகிய பேராக இருக்கும் என்று சொல்கிறார். விளங்குதா? அந்த அன்பு பெருமானிடத்துல பெருகிக்கிட்டே போகும். அது முட்டிலா அன்பு. யார் சொல்கிறாச்சு? சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அந்த அமர்நீதியை பட்டு அந்த தட்டில் அவர் போட்டது பொண்ணு பொருளில் அன்பு. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? முட்டிலா அன்பர்தம் அன்பிடும் தட்டுக்கார். அந்த அன்பு எல்லை இல்லாதது, வளர்ந்துக்கிட்டே போகுது, நமக்கு தேஞ்சிக்கிட்டே போகுது. அவருக்கு அன்பு அப்படி. ஏன்னா இறைவனை மறக்காது நினைத்து பெருமான நினைக்க 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 நினைந்து நினைந்து நனைந்து நனைந்துங்கிறாரா இல்லையா? நினைந்து நினைய நனைந்து நனைதுங்கிறது அன்பு. நினைதல் அறிவு, நனைதல் அன்புங்கிற. அடாடா, நினைவும் நனைவும் எப்படி இருக்குது பாருங்க. விளங்குதாமா? ரெண்டும் மென்மைங்கிறார். மெல்லினத்தில் வச்சிருக்காம்கார். ஏல பார்த்தியாடா? அந்த நினை பெருமான நினைய நினைய நனைகிறோமா? விளங்குதா? அந்த நினைங்கிறதுல என்ன இருக்கான்? அந்த கொம்பு. அந்த கொம்பு தான் தன் உழைப்பான். அது இல்லாமல் போய் நனைஞ்சிட்டானா? அடாடா, எப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நினைங்கிறதுலம்மா அந்த கொம்பு இருக்குல்லாடா, அந்த கொம்பு தான் நான் என்ற உணர்வான். அதை நினைய நினைய அந்த கொம்பு அப்படியே தேஞ்சி கட்டையாகி நனைஞ்சு போயிட்டான். இவங்க எங்கேருந்து தான் அப்படி சொல்கிறாங்களோ, கொல்லத்தான் செய்கிறாங்க. அதான் சேக்கிழார் சொல்லும்போது அதை சிவஞான முனிவர் சொல்கிறாரு, உயிர் கொல்லிங்கிறார். பெரிய புராணத்தை என்ன சொல்கிறாரு? உயிர் கொல்லி. அதனால் இங்கே அந்த மருள், நாம் மருள் பயமாக, அவன் ஞானமயமாக இருக்கான். அவன் புள்ள எப்படி இருக்குது? வாத்தியார் புள்ள மக்குன்னு. சிவபெருமான் நம்ம அப்பா அருள்மயமாக நிற்காரு. நாம் எப்படி இருக்கோம்? ஒரே அழுக்கு பிடிச்சி மருளாக நிற்கும். அதனால் நம்மளை மருளனேன் மருளனேன் மனத்தை மாற்றி. யார் சொல்கிறா அப்படி? அருள் 10 என்னம்மா? மருளனேன் மனத்தை. எனவே அந்த திரு பெருந்துறை, திரு பெருந்துறை அப்படின்னா என்னம்மா? முக்தித்துறை. திருப்பெருந்துறைனான முக்தித்துறை. அதனால் அந்த மருளனின் மனத்தை, மருளனின் மனத்தை, மனம்தானே விடயங்களை பற்றுவது. அது எதால் செலுத்தப்படுது? மனம். மனத்தை செலுத்துவது எது? உன்னே தான் மனத்தை எது செலுத்துது? சாமின்னு சொல்லியாச்சுன்னா ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் அவர் தான் செலுத்துறாரு. இப்போ அதை செலுத்துகிற கருவி அராகம். எல்லாம் தடவிக்கிட்டு இருக்கக்கூடாது. டான்டான்னு சொல்லணும், மண்டையில் கொட்டணும். விளக்குதா? அப்போ அதை எது செலுத்துதுமா? மனத்தை செலுத்துறது அராகம். விளக்குதாம்மா? ஆமாம். அதனால் மருளனேன் மனத்தை மயக்கு அறநோக்கி. அப்போ அப்படி ஒரு பார்க்குறான், ஏய் என்ன மயக்கிக்கிட்டு இருக்க? அதை சேக்கிழார் சொல்லுவார். அந்த பெருமான் அந்த சிறு தொண்டரை ஆட்கொள்ள வராரா இல்லையா? அப்போது அவர் கையில் அருள் பொழியும் திருமுகத்தில், அருள் பொழியுது முகத்தில். அது நம்ம முகம் இல்லை, அது திருமுகம். அவருக்கு திருதான் முகம் இல்லையாம்மா?
அதில் அருள் பொழியுது. அருள் பொழியும் திருமுகத்தில் அந்த முகத்தை பார்த்தாலே அப்படி இருக்குது. அதில் லேசாக ஒரு சிரிப்பு வேற, அணிமுறுவல், அதுக்கு ஒரு மகுடம் விளங்குதாமா? எனவே அந்த அருளே ரொம்ப உயர்ந்தது, அதுக்கு ஒரு மகுடம் வச்சார் போல ஒரு சிரிப்பு வர, அணிமுறுவல். அந்த முறுவலை அப்படி நீங்கள் பார்த்துட்டீங்க, குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமன் சிரிப்பும் மனித்த பிறவியும் வேண்டுவதே. ஐயா இன்னுமே பிறவே கொடுங்க, உங்களை பார்க்கறதுக்கு தான் வசதியாக இருக்குங்காரு. விளங்குதா? ஆமாம். அதனால அந்த அணிமுறுவலை பார்த்துட்டு அப்படி நிலாவை பார்த்தீங்கன்னு வைங்க, நிலவு அமிர்தத்தை பொழிதாங்க இல்லையா? ஆமாம், அது எரியிற மாதிரி இருக்கான். இதை பார்த்துட்டு அதை பார்த்தா எப்படி இருக்கான்? அந்த நிலவொளி இவ்வளோ நாள் குளிச்சா தெரிஞ்சது எப்படி இருக்கான்? இது உயிருக்கு, இதுக்கு உயிருக்கு குளிர்ச்சி தருது, அது வெறும் உடம்புக்கு. விளங்குதாம்மா? என் ஆவிக்கு அமுதைங்கிறாரா இல்லையா? எனவே அவர் ஒரு சிரிப்பு சிரிச்சாருன்னா உள்ளமெல்லாம் குளிருதே இல்லையா? அதனால் அதை பார்த்தா நிலவு எரிப்பேன் அப்படிங்கார். கையில் ஒன்று வச்சிருக்கிறாரு, ஒரு சூலம். அவர் பார்க்குறார் தன் பிள்ளைய எப்படி மலமயமாக நிற்கிதே அப்படின்னு. அந்த மலத்தை எங்கே வந்து பட்டி நிற்க நீ அப்படின்னு கோபத்தில் அப்படி பார்க்குறாராம் அவர். ஆமாம், மலம் சிதைக்கும் வடிச்சூலம். வடிவுனா அழகு, மலம் அவலட்சணம். மலத்தை சார்ந்து நாம் அவலட்சணமாக நிற்கும். அவன் கையில் இருக்கிறது வடிச்சூலம், அழகு தரக்கூடிய சூலம் இல்லையா? அந்த சூலத்தை பார்த்தீங்கன்னா அவர் இந்த மலத்து மேலே அவ்வளோ கோபத்தை காட்டுறாராம். இங்கே வந்து பட்டியிருக்க, என் பிள்ளை மேலே வந்து பட்டிருக்கிற அப்படின்னு அப்படி பார்க்குறாராம். விளங்குதா? அப்படி பார்த்தா அவர் கையில் இருக்க அந்த சூலத்தை பார்த்துட்டா அவர் கோபம் பூரா எதில் இருக்குது? அந்த சூலத்தில் தீர தகிக்கும். அதை பார்த்துட்டு அப்படி பார்த்தா சூரியன் எரிஞ்சிக்க விழுந்துருவானோ. இந்த சூடு முன்னால் அதை பார்த்தா சூரியன் எரிஞ்சு கீழே விழுந்துருவாங்க. பெருமான் நம்ம பகையை அவருடைய பகையாக கருதுகிறார்கள். விளங்குதாமா? எவ்வளவு நம்ம மேலே பற்று அப்படி வச்சிருக்கிறார். அதனால் மருளனேன் மனத்தை மயக்கு அருமாறு நோக்கி, அவர் ஒரு பார்வையை நோக்குதல்ங்கிறது சங்கல்பிக்கிறது தான். மயக்கற நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த. மறுமையோடு இம்மையும்னா ஐயா, மறுமையோடு இம்மைனானது என்னம்மா சொல்லுங்க? மறுமையோடும் இம்மையும் கெடுத்த. இம்மை சரி, மறுமை இம்மைங்கிறது நாம் அந்த தீப்பா 99 என்னது? ஆமாம், மும்மை தருவினைகள் மூளாவாம். மும்மை தருவினைகள் மூளாவாம். யாருக்கு? மூதறிவார்க்கு. மூதறிவார் அவங்களத்தான் என்ன சொன்னாருங்க? மாசரு காட்சியர் என்ற மூதறிவார் தான். அது வாலறிவன் சொல்கிறோமா இல்லையா? வாலறிவன்னா யாரு? வாலறிவன் அற்றார் தொழாரேனின்னு. வாலறிவன்னா யாருமா? சிவபெருமான் இல்லையா? ஆமாம். இங்கே அந்த மும்மை இம்மை மறுமை உம்மை, இம்மை மறுமை உம்மை,
அதற்கான வினைகளை செய்ய மாட்டாங்க. அந்த இன்பம் கருதி அந்த வினையை அதான் மறுமையோடு இம்மையும். இம்மை இந்த பிறவி இதில் இருக்க வினை, மறுமை அடுத்தாப்புல அடுத்த பிறவிகள். நாம் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, கோயிலில் போய் சாமி கும்பிட்றாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. சாமி எனக்கு இந்த பிறவியில் தான் ஒரு நல்ல வீடு வாசல் கிடைக்க மாட்டேங்குது, அடுத்த பிறவிலையாவது எனக்கு கொடுங்க. இது செயல்னு தெரியலை. இப்போ நாம் வந்திருக்கிறது செயல்னு தெரியும். எனக்கு அடுத்த செயல் அந்த ஊர் செயலையாவது அடுத்த பிறவியாவது கிடைக்கட்டுங்க. எனக்கு செயல் வேண்டாம்னு சொல்ல தெரியல. விளங்குதா? என்னம்மா? ஆமாம். அப்போது என்ன பாடுபட்டாலும் இன்னும் அந்த பிறவியில் இருக்கிற ஆசை போகலை. அது துன்பங்கிற உணர்வு வரவே இல்லை. அதனால் அப்போது அந்த மறுமைக்கு காரணமானது என்னது? இம்மைக்கு காரணமானது பிராரத்தம். மரணமைக்கு காரணமாக இருப்பது சஞ்சிதம். விளங்குதா? அப்போ இம்மையோடும் அருமையும் கெடுத்தான என்ன அர்த்தம்? பிராரத்த வினையோடு சஞ்சித வினையையும் நீத்தா பிறவி உடனே அருந்துரும்னு அர்த்தம் இல்லையா? ஆமாம். கெடுத்த பொருளனே, அதை கெடுத்த அவன் யாரு? பொருளனே, மெய்ப்பொருள். அவன்தான் மெய்ப்பொருள். மெய்ப்பொருளாய் இருப்பவனே பொருளனே புனிதா. பொருளனே புனிதா. அது புனிதான என்ன? நென்மலன். நென்மலன் மலமே இல்லாமல் தூய அறிவினன். அதை அவனுடைய அறிவை சித்தியார் எப்படி சொல்லியிருக்கு? நெத்த முத்த சுத்த சித்து சொல்கிறாங்க இல்லையா? அந்த சுத்தங்கிறது தான் அங்கே புனிதா. வாழ்பொங்கு அரபம். வாழ்பொங்கு அரபம் கங்கை நீர். பொங்கு வாழ் அரபம் கங்கை நீர் தங்கு செம்சடையாய் சொல்கிறாரு. கெடுத்த பொருளனே, அது விழி. பொருளனேங்கிறது விழி. அது தோடுடைய செவியன், விடையேறி, மதிசூடி, இதெல்லாம் விழிதானே. அதே போல் இங்கே சொல்கிறாரு. பொருளனே என்று சொல்லி புனிதா. பொங்குவாள் அரபம் கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய். அவனுடைய சடையில் என்னெல்லாம் இருக்கு? அது சிபி 20 சொல்லுங்க. ஓ அம்மா சொல்லு, 20 சொல்லு. ஆமாம். பாகமாம் வகை நின்று தெரோதாயி சக்தி பண்ணுதலால் மலமெனவும் பகர்வர் அது பரிந்து நாகம் மானதி மதியம் பொதிசடையான் அடிகள். இதைத்தான் நாங்கள் சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது பிஞகன். ஆமாம். பிஞகன் என்ன? பிஞகா தலைக்கோலம். தலைக்கோலம். தலைக்கோலம்னானது கோலம்னானது அழகு. தலைக்கோலம்னா ஆமாம். விளங்குதா? அப்போது அவன் தன்னுடைய ஐந்தொழிலுக்கு வேண்டிய உபகரணங்களெல்லாம் தன் கையோடு கொண்டு வந்திருக்கான். விளக்குதாம்மா? உங்கள் வீட்டில் ஒருத்தன் வந்து வேலைக்கு வந்திருக்கான், கொத்தனாரு. ஏம்மா ஒரு சட்டி தாங்க, ஒரு வாழையை தாங்க, அதை தாங்க, இதை தாங்கன்னா 2 3 எடுத்து கொடுப்பியா? பிறகு ரொம்ப வேலை இல்லை, இதெல்லாம் உனக்கு வேணா கொண்டு வர வேண்டியதானே சொல்லுவேடா இல்லையா?
அவன் சேர்ந்தறியா கையான். சேர்ந்தறியா யாதினை பொற்றது ஒன்று. யார்கிட்டையும் எதையும் பெறுவதில்லை, எல்லாத்துக்கும் கொடுக்கத்தான் செய்வானதை விட எதையும் எரியுறு நீர் போல். விளங்குதாவன் எதையும் பெறுவதே இல்லை. அதுதான் அப்பர் சாமி சொல்கிறாரு, அப்பா நீ இப்படி இருக்க, நான் யாருக்கும் கொடுப்பதே இல்லை கொள்வதே ஆன்னு இருக்கானே, ஏன் நான் அப்படி மாறி இருக்கேன் இல்லையா? அப்பனை போல புள்ள இருக்கணுமா இல்லையாம்மா? நேராக மாறா இருக்கு. அவன் எல்லாத்துக்கும் கொடுக்கறத தவிர எதையுமே யார்கிட்ட இருந்து கொள்வதில்லை. இவர் என்ன சொல்கிறாரு? யாருக்கும் ஒன்றும் ஈவதில்லை, கொள்வதேங்கிறார். எனக்கு இதைத்தான் அதைத்தான்னு கேட்பேன் தவிர ஒருத்தனுக்கு ஒன்று கொடுத்துட மாட்டோம். அப்பர் சாமி பாடுறாரா இல்லையா? ஆமாம். அதனால் பெருமான் நம்மகிட்ட இருந்து எதையுமே அவன் பெறுவதற்கு அவன் குறைவில்லாத நிறைவு, குறைவில்லாத நிறைவு. எல்லா பொருளும் அவன் பொருள் தான், எதுவுமே நம்முடையது இல்லை. எல்லா செல்வமும் ஏறி நிறைந்தனைய செல்வன். என்ன சொல்றாரு? ஏறி நிறைந்தனைய செல்வன். அவை உடைமை ஆளாம் நாமாங்கு, உயிர்களெல்லாம் அடிமை இல்லையா? மற்ற பாசமெல்லாம் அவனுடைய உடைமை. அப்போ எல்லாமே என்னம்மா? இல்லைம்மா, உடைமை அப்படின்னு சொல்லலாம் அப்படி சில இடத்துல சொல்லியிருக்குது. அது அவ்வளோ சிறப்பு இல்லை. என்ன சிறப்பு இல்லை? நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் எழுதியிருக்கிறார், நான் ஒரு பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. இப்போ மெய்கண்டார திருச்சிருக்கார் ஒரு பெரிய ஆசிரியர். மெய்கண்டார அதெல்லாம் அப்படி அடிமைன்லாம் சொல்லப்படாது, உடைமைன்னு சொல்லணும். ஏன்னா அப்பர் சாமி பணி செய்து கிடக்கங்கிறாரா இல்லையா? என் பணி என் கடன் பணி செய்து கிடப்பது, அப்படிதான் சொல்லியிருக்காரு. அதனால் அப்படி தான் சொல்லணும். அவங்களெல்லாம் என்னத்தை சொல்கிறது? இப்போ மைகண்டார் சொல்லியிருக்காருன்னா அப்புறம் என்ன லூசா? அவர் சொன்னதை மாற்றதுக்கு. அதாவதுமா அடிமைன்னு சொன்னான். உடைமைங்கிறது அதுவா விரும்பி உங்கள் பொருளாக இல்லை, அது விதிபடி அப்படி இருக்குது, எல்லாம் அவனுக்குடைய உடைமையாக இருக்குது. ஆனால் அங்கே அடிமைனா நாம் விரும்பி அடங்கியிருப்பது. விளக்குதாம்மா? உடைமைனா விரும்பாமலும் இருக்கணும். விளக்குதாம்மா? சில வீட்டில் இருக்காங்களா இல்லையா? விரும்பி விரும்பி உமக்கே ஆட்பட்டேன்கிறமா இல்லையா? அடிமை ஆகிறது. ஆமாம், அடிமை ஆகிறது. இப்போ மலத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கும், அது விரும்பியா போயிருக்கோம், அதனால அதை பந்தமுகிறோம். விரும்பி போனால் அது சொந்தம். பந்தம் வேற, சொந்தம் வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்போ நீங்கள் உங்களை கரகரான்னு இழுத்துட்டு போய் உங்கள் வீட்டுக்காரர் ஒரு ரூமில் போட்டு கதவை பூட்டிட்டு போயிட்டாருன்னு வைங்க, அது சிறை. நீங்கள் ஓடி போய் கதவை பூட்டிக்கிட்டீங்கன்னா அது பாதுகாப்பு. அதனால் நாம் விரும்பி பெருமானுக்கு அடிமைப்பட்டிருந்தால் அது பாதுகாப்பு. விளங்குதாம்மா? விரும்பாமல் அடிமைப்படுத்தினா அது என்னது? சிறை. விளங்குதாம்மா? ஆமாம், அப்படி சொல்கிறது சிறப்பு இருக்கா? நாமே விரும்பாமல் அடிமைப்பட்டு கிடக்க சிறை போல தானே. அப்படி இருக்கிறத விட நாம் அடிமை விரும்பி இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு இல்லை, அதையும் கெடுக்கணும். விளங்குதாம்மா? அப்போ அப்படி சொல்கிறது தான் சிறப்பு. அதனால தான் இருக்காம்மா. ஏம்மா, இப்போ மனைவினா கணவனுக்கு அடங்கி இருக்கணும்னு இருக்குது இல்லையா? ஆனால் விரும்பி இருக்கிறது வேற இருக்கா இல்லையா? இப்போ உலகத்தில் ஒடுக்கம்னுங்கிறதுக்காக அடங்கி இருக்கிறது ஒன்று இருக்குது, விரும்பி இருக்கிறது அதான சிறப்பு. அதான் அங்கே சொல்கிறது.
அப்போ நாம் அடிமைப்பட்டிருக்கிறது ஏன் முக்தியில், அது ஏன் சுதந்திரங்க? முக்தியில் நாம் இறைவனுக்கு அடிமையாக இருந்தால், ஏன்னா நம்ம விரும்பி அடிமைப்பட்டிருக்கிறோம். அப்போது நாம் விரும்பியது கிடைச்சால் அது சுதந்திரம் தான். விளக்குதான்? நமக்கு விரும்பாமல் செஞ்சாதான் ஆமாம் சிறை. அதனால அப்படி சொல்கிறது சிறப்பு. அதனால் அவன் பொங்கு வாழ் அரபம், பொங்கு வாழ் அரபம். என்ன பொங்குது? வாழ்னானது அரபம்னா தெரியுது, பாம்பு. வாழ்னா வாழ்னா ஒளி, வாழ்னானது ஒளி. ஒளினானது படம். ஒளினானது இப்படி இப்படி ஆட்டும் போது அந்த படம் இருக்கா இல்லையா, அது ஒளிரும். அதான் வாழ். பொங்கும் அப்படின்னா அது சினத்தால் கண் பொங்குதல். பொங்குவாள் அரபம். அதான் கோபம் கொண்ட விஷத்தை கக்கக்கூடிய பாம்பு. அது எதை குறிக்கிறது? அந்த அரவம் எதை குறிக்கிறது? அது குண்டலினி. அந்த அரவம் எதை குறிக்கிறது? குண்டலினி. கங்கை, கங்கைங்கிறது அது ஞான நீர். அது ஞான சம்பந்தர் பாடுறாரா இல்லையா? தூமாமழை நின்று அதிர வெறிவி தொருவின் நிறைவோடும் சொல்கிறார் இல்லையா? தொருவின் நிறையோடும். அப்போது தூமழை மாமழை, அது மழை. வெறும் இந்த தண்ணி விடுதா இல்லையா மழை, அந்த மழை இல்லை. அதுக்கு ரெண்டு அடை கொடுக்குறாரு, தூமழை மாமழை. எனவே இது தூமழை, எனவே ஞான நீர். அது என்னது? ஞான மழை. என்ன மழை அது? ஞான மழை. மாமழை இல்லையா? அளவு, பொலிதல், கொட்டுதது அது. அதனால இங்கே கங்கைங்கிறது ஞான நீர். எதுக்கு வச்சிருக்கிறான்? அந்த பிறை. பிறை தான் நாம. பிறை தான் கரையோடு கூடியிருக்கிற பிறை. நாம யாரு? கரையோடு கூடிய பிறை. ஆமாம். பிறைங்கிறது சந்திரன் சூரியனிலிருந்து ஒளியை பெற்று ஒளிர்வது. அப்போ அவன் உணர்கிற ஆன்மாவை பிறைங்கிறார். அந்த அறிவு படிப்படியாக வளருதுனால அதை வளர்பிறைன்னு என்ன சொன்னார்? முற்பக்கத்து சந்திரன் அவர் சூடி இருக்கிறது வளர்பிறை. அதுதான் ஞான சம்பந்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? முளைமதி மாமதி ஆக்கி. அவன் என்ன செய்யறான்? முளைமதி மாமதி ஆக்குறார் இல்லையாம்மா? அது முதுகுன்றம் பதிகம், திரு முதுகுன்று பதிகத்தில் சொல்றாரா இல்லையா? ஆமாம். அப்போ முளைமதி அப்படிங்கிறது ஒரு கலை இருக்கிற சந்திரன். அது அமாவாசை. அமாவாசை மாதிரி இருக்கிற நம்மளை பௌர்ணமி ஆக்குறோம். மாமதினா பௌர்ணமி. அப்போ அஞ்ஞானமயமாக இருக்கிறவங்கள ஞானமயமாக மாற்றுறது. அதான் முளைமதி மாதிமதி ஆக்குறது. அப்படி ஆக்குறதுக்கு தான் கங்கை. கழுவி கழுவி கரையை போக்கி மாமதி ஆக்குறோம். அதனால கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய். செஞ்சடை அது என்ன? நம்மை செம்மைப்படுத்துகிற சடை. சடைங்கிறது அவனுடைய சடையாத ஆற்றல். அவனுடைய சடையாத ஆற்றல். சடையாத என்ன? தோய்வில்லாத, சலிப்பில்லாத. நாம் சொன்னபடியே கேட்க மாட்டான். ஆனாலும் அவன் கோவவே பட மாட்டான், சலிக்க மாட்டான். அதான் அந்த சடையாத ஆற்றல், அவனுடைய ஆற்றல். அந்த செஞ்சடை நம்மை செம்மைப்படுத்துகிற சடை. அந்த செஞ்சடையாய் தெருளும்.
தெருள்ங்கிறது என்னது? தெளிதல். தெளிதல். தெளிதல்ங்கிறது என்ன நிலை? அப்போ இருள், மருள், தெருள். அப்போ அது சாதன நிலை. தெளிஞ்சாச்சு. அது அது அருள். அது அருள். 9 தான் தெருள், இது அருள். எனவே 11 பொருள். எனவே தெருளும் அப்படின்னா தெளிதற்கு சாதனை செய்பவர் தான் தெருள் நிலையில் இருக்கிறவங்க. தாங்கள் தெளிவதற்கு ஏதுவாகிய, தெளிவதற்கு ஏதுனானது காரணம் நான் மறை. நாம் தெளிவதற்காக என்ன செஞ்சிருக்கான் பெருமான்? நான் மறை இல்லையா? அதை நமக்கு சித்தியார் 2ஆம் நூற்பாவில் என்ன சொல்கிறாரு? அதை பற்றி என்னம்மா சொல்லியிருக்கிறாரு? ஏ தாயி, அந்த அருளை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு சித்தியாரில் 2ஆம் நூற்பாவில் 2வது அதிகாரணத்தில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறாரு சொல்லுங்க. அருளினால் உரைத்த நூலில், அருளினால் உரைத்த நூலில், அதாவது முதல்ல மருத்துவன் உரைத்த நூலின் வழிவரின் பிணிகள் வாராம்பார். மருத்துவன் சொன்ன மாதிரி செய்தால் உடல் பிணி வராது இல்லையா? இப்போ இவனும் இவர் ஆன்ம வைத்தியர் இல்லையா? அதனால் அருளினால் உரைத்த நூலின் வழி வந்தா என்ன செய்யாது? துன்பம் வராது இல்லையா? வேத ஆகமங்களில் நாம் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானா இல்லையா? அது பிரகாரம் செஞ்சால் நமக்கு என்ன வராது? துன்பமே வராது, பிறவி வராது. அருள் வழி நின்னா பிறவி வராது இல்லையாம்மா? இறைவன் வேத ஆகமங்களை சொன்னோம்னா அதுக்கு என்ன காரணம்? எதனால் அவர் சொல்லியிருக்கிறாரு? அவனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அருள் காரணமாக, வேற ஒன்றும் காரணம் இல்லை. எதுக்காக சொல்லியிருக்கிறாரு? அருள் தான் காரணம், நீங்கள் காரணம் இல்லை. விளங்குதாம்மா? ஆமாம். அது அவனுடைய, அவனை எதுவுமே என்ன செய்ய முடியாது, நிர்பந்திக்க. பெருமான் செயலுக்கு வேற காரணமே சொல்லக்கூடாது. பெருமான் செயலுக்கெல்லாம் அருளை தவிர வேற காரணமே சொன்னால் குற்றம். இவர் இதை செஞ்சால் அவர் வரணும் அப்படின்னு ஒன்றும் அவரை கட்டுப்படுத்தாது. அப்போ வர்றாருன்னா என்ன காரணம்? என்ன காரணம்? அருள் மட்டும்தான் காரணம். அருளினால் உரைத்த நூலின் வழி வராது அதன்மம் செய்தால் நம்ம நரகத்தில் போடுறாங்கிறாரா இல்லையா? ஆமாம். அது மாதிரி அவன் சொன்னபடி செஞ்சால் பொருளுலாம் சொர்க்கம் ஆதி போகத்தால் புண்ணியம் தீர்ப்பன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் மலங்கள் தீர்க்கும் மருந்து. இவை வைத்தியநாத பெருமான் நம்மகிட்ட இருக்கிற அறியாமையை தீர்க்கக்கூடிய மருந்து தான். சொர்க்கத்தில் போடுறது, நரகத்தில் போடுறதெல்லாங்கிறார். அதனால் அதெல்லாம் நான்மறை, தெருள்வதற்காக நான்மறை. சீர் அதை இடைவிடாது நினைக்கின்ற சிறப்பை உடைய திருப்பெருந்துறையில் இறைவனை அந்த பூசைங்கிறது சதாகால பூசையாக இருக்கும் இல்லையா? ஒரு காலம், 2 காலம், 6 காலம்லாம் கிடையாது. சதாகால பூசையாய் தாய்மானவர் சொல்கிறாரா இல்லையா? அப்படி. அப்போ அந்த பூசை எப்படி செய்யணும்? சதாகாலம், துஞ்சும் போதும் துற்றும் போதும்
சொல்லுவன் உன் திறமே அப்படிங்கிறார். துற்றும் போது நான் துற்றுதல் சாப்பிடுதது. துற்றுதல்னா துய்த்தல், சாப்பிடுதது. சாப்பிடும் போது கூட அதுதான் அப்பர் சாமி சொன்னது. பேசும்போது உண்ணும் போது உரையாடா அமன் குண்டரோடுங்கிறார். சாப்பிடும்போது பேச மாட்டான், நீ சாப்பிடும்போது பேசு, பெருமான் புகழையே பேசிக்கிட்டு சாப்பிடு. அப்போ அந்த சாப்பாடு என்ன ஆயிரும்? பிரசாதமாகும். கண்டதில் பேசிக்கப்படாது. விளக்குதாமா? ஆமாம். அப்போ துஞ்சும் போதும் துயிலின்றி ஏற்றுவார், துஞ்சும் போதும் துயிலின்றி ஏற்றுவார். பெருமான் புகழை ஏற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஆமாம், அதுதான் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சம் நைந்து நினைமின் இருக்கிறாரா இல்லையா? அப்போ எல்லா காலமும் நினைக்கணும் இல்லையா? அல்லும் பகலும், அல்லும் பகலும், பகல் இரவு 2 நேரம். இப்போ எல்லா சதா காலம்தான். எனவே அதை சீர் திருப்பெருந்துறையில், அந்த திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய அவர் இருக்கிற அந்த குருந்த மரத்தை வாதவூரடிகள் புராணத்தில் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கா? படிக்கலையா? என்னம்மா அப்படி ஆட்டுதே இப்படி ஆட்டுதியோ? ஆமாம், ஒரே மருளாக இருக்குது. அப்படி சொல்லவா அப்படி சொல்லலாம்? ஏதாவது ஒன்றை சொல்லுங்க. படிக்கலை, கேட்டிருக்கோம், கொஞ்சம் கேட்டிருக்கோம். ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது, எல்லாம் தெரிஞ்சிட்டணும் அப்படி சொல்லுங்க. ஆமாம், அதில் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பார் பெருமான். அந்த குரு இருந்த மரமல்லியாது, அந்த சோலையே எப்படி இருக்குது அப்படின்னு. ஆமாம், அங்கே இருக்கிற பூக்கள், குவளை மலர்கள், அந்த வாதவூர் அடிகள் உள்ளே போகும்போது இப்படி இப்படி ஆடுதான். இவனுக்கு இன்னமே பிறவி போயிடுதுங்க, பிறவி அவனுக்கு போயிடுதுங்க தான். ஆமாம், அது அந்த அடியார்கள் பூ ஏந்தி நிற்பது போல மரங்களெல்லாம் பூவை ஏந்தி அப்படியே இவருடைய திருவடியில் சொரிந்து அந்த பூக்களிலிருந்து தெரிகிற அந்த தேன் பூவிலிருந்து இவரை பார்த்து ஆனந்த பாஷ்யம் செய்வது போல அதிலிருந்து தேன் துளிகள் விழுது அப்படி சொல்கிறார். அவர் இருக்கிற அந்த மரம் அது தவத்தை கிளையாகவும் நாள் நெறியாகவும் இலைகளெல்லாம் சிவபுண்ணியங்களாகவும் ஞானம் என்ற பூ பூத்து அப்படி சொல்கிறாரு. ஆமாம், அருள் என்ற காய் காய்த்து ஆனந்தம் என்ற பழம் பழுக்க மரம்ங்கிறார். என்னத்தை சொல்கிறது? அப்படி அதை வர்ணிக்கிறார். எனவே அந்த திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய அந்த குருந்த மரம்ங்கிறது பெருமான் அது பெருமானை கல்லாலின் புடையமர்ந்து. ஏன்னா அந்த காலத்தில் முதல்ல கோயில்கள்லாம் எப்படி ஆரம்பித்தாங்க? மரத்துக்கு கீழே தான் இல்லையா? அப்போது அந்த கல்லால மரம்ங்கிறது என்னது? இங்கே குருந்த மரம் அதெல்லாம் என்ன? தட்சிணாமூர்த்தி ஒரு மரத்துக்கீழே இருக்கலாம் இல்லைம்மா, கல்லால மரத்துக்கீழே இருக்கும். அதை பார்த்துருக்கீடா? எதை பார்க்கல? கல்லால மரத்தை பார்க்கல, மரத்தையே பார்க்கலையா? கோயிலில் மரத்தை பார்க்கலையா? ஏம்மா தட்சிணாமூர்த்தி இருந்தால் அவர் மேலே ஒரு மரம் இருக்கா இல்லையா?
அது 6 கிளையோட இருக்கா இல்லையா? அதை பாருங்க, எண்ணி பாருங்க. 6 கிளை, அது அத்துவா, 6 அத்துவா கிளை. அத்துவ சுத்தி செய்கிறவன், அதை கிளையாக உடையவன். அப்போ அந்த மரங்கிறது, அந்த கல்லால மரம் அப்படிங்கிறது எதுன்னு தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. கல்லால மரம் எங்கே இருக்குன்னு அதை சித்தியார் 75வது பாட்டு என்ன பாட்டு? 67வது பாட்டு. 67வது பாட்டு என்ன பாட்டு? ஒரு அருள் குணங்களோடும் உணர்வு உருவில் தோன்றும் அரண்தன் ஆமாம் அவனுடைய அங்கம் பிரத்யங்கம் உபாங்கம் சாங்கம் எல்லாம் தான் அருள். விளங்குதாம்? அங்கே சாங்கம்ங்கிறது அவன் இருக்கை, அந்த மரங்கிறம் எல்லாமே அருள்னு சொல்லணும். எல்லாமே என்னதான்? அருள் தான். அப்போ அந்த விருட்சத்தின் கீழ் இருந்துன்னா அருளோடு இருந்து, நம்ம மேலே அருளோடு இருந்து அப்படின்னு அர்த்தம். விளங்குதா? அதை நீங்கள் புராணங்களில் அருள் பழுத்து பாரு. விளங்குதாம்மா? ஆமாம், அதான் அந்த மரம்னு சொல்கிறது. அருளனேனா அருளாளனே அடியேன் எனது அடிமையாகிய நான் ஆதரித்து அழைத்தால். ஆதரித்து அழைத்தான் என்ன? ஆதரித்து அழைத்தால் அதந்திவே என்று அருளாயேங்கிறார். ஆதரித்து அழைக்கிறதுங்கிறது நீங்களா ஆதரிக்கிறது? ஆதரவு வேண்டி. ஆதரித்து நான் ஆதரவு வேண்டி அழைத்தால் நான் இருக்கேன் அப்படின்னு அதந்திவே அப்படிங்கிறது. ஆமாம், அதுக்கு மறுமொழி சொல்லுது. நான் இருக்கேன், பயப்படாதேன்னு, அபயம் அளிக்கிற என்று அருளாயே என்பார். எனவே இந்த பாட்டில் இது ரொம்ப நீண்டுக்கிட்டே போகுது இதோட பாட்டு. ஏன்னா இதனுடைய தொடர்ச்சி அவர் மருளும் தெருளும் மறக்கும் ரெண்டையும். ஆமாம், அதை உத்தியாரில் சொல்கிறாரு. மருளும் தெருளும் மறக்கும் அவன்கண் அருளை மறவாதே என்று உத்தி வரணும் இல்லையா? அதனால் அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் மிச்சத்தை. இப்போ நாம் சாத்திரத்துக்கு போவோம். அது அந்த 18வது உந்தியில் 18 உந்தி 18ல் வரும். அதை தொடர்ந்து நம்ம அடுத்ததில் பார்ப்போம். அது ரொம்ப விரிவாக இருக்கும்.